where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3000-ஐ கடந்திருக்கிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக புள்ளி விவரங்களின்படி 3000-க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் இருப்பது தெரியவந்துள்ளது. கேரளாவில் அதிகபட்சமாக 1114 பேரும், மகாராஷ்டிராவில் 424 பேரும், டெல்லியில் 294 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலா 148 நோயாளிகளுடன் தமிழ்நாடும் கர்நாடகாவும் 5ஆம் இடத்தில் உள்ளன. இதற்கிடையே தலைநகர் டெல்லியில் இந்த ஆண்டு முதல் கொரோனா உயிரிழப்பு நேர்ந்துள்ளது. 60 வயது மூதாட்டி குடல் தொடர்பான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா பாதிப்பும் ஏற்பட்டு உயிரிழந்தார். அருணாச்சல பிரதேசம், மிசோரம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களிலும் கொரோனா பாதிப்புகள் பதிவாக தொடங்கியுள்ளன. கொரோனா பாதிப்பால் 7 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்புகளை சந்திக்க அரசு முழு தயார் நிலையில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்திருந்தார். ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள், அவசர சிகிச்சைக்கான படுக்கைகள் ஆகியவற்றை போதிய அளவில் வைத்திருப்பதற்கான முன்னெச்சரிக்கை பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம். பேருந்து, ரயில்கள் மூலம் அலுவலகம் செல்வோருக்கு கொரோனா தொற்று எளிதாக பரவ வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அதனால் இதுவரை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், முதியவர்கள், சுவாச நோய் உள்ளவர்கள் பூஸ்டர் டோஸ் போட்டுக்கொள்வது அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுமார் 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடிப்பது அவசியம் என்றும், வெளியே செல்லும் போது தரமான N95 முகக்கவசங்களை அணிவது சிறந்தது என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு சுத்தம் செய்வது அவசியம் என தெரிவிக்கும் மருத்துவர்கள், அலுவலகங்களில் பணியாற்றுவோர் இருக்கை, மேசை, கணினி விசை பலகைகளை கிருமி நாசினி மூலம் சுத்தப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சாப்பிடுவதற்கு முன் கிருமி நாசினியால் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை நிலையாக வைத்துக் கொள்வது அவசியம் என தெரிவிக்கும் மருத்துவர்கள், வைட்டமின் சி, புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது அவசியம் என்கின்றனர். தினமும் மூச்சு பயிற்சி செய்வது நுரையீரலை பலப்படுத்தும் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.